ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அது என்னன்னா எந்தெந்த மீனுக்கு என்ன மாதிரி சப்ஸ்ட்ரேட் போடுறது, ஸோ அது வந்து கிரேவல் போடலாமா, ஸோ அது பெஸ்ட்டு கிரேவல் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவோட டாபிக் உள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இந்த அக்வேரியம் ஹாபியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 விதமான விஷயங்கள் சப்ஸ்ட்ரேட்டாக யூஸ் பண்ணுறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் சாயிலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவல்லே பெரிய கிரேவலு, சின்ன சைஸ் கிரேவலு, சாண்டு கிரேவல்லாம் இருக்குது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அதில் சில வெரைட்டிகள். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் அக்வேரியம் பில்ட் பண்ணும்போது அவங்க எல்லாரும் சூஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா கிரேவல். ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கிரேவல். ஸோ என்னோடய ஒப்பீனியனில் பெரிய சைஸ் கிரேவல் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய விஷயம் டிஃபால்ட்டான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரேவல் வந்து உங்கள் டேங்க்கில் நீங்கள் போடும்போது, ஸோ அதனால் உங்கள் டேங்க்கில் நீங்கள் தெரியாத்தனமாக எடுத்து கை தவறி நீங்கள் போட்டாலும் அதனாலே கிளாஸ் அடியில் உடையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரேவலை டேங்க்கில் போடும்போது அந்த டேங்க்கில் மீனோட வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீனோட வேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேவலுக்கு அடியில் போய் தங்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளமு. அதுக்கப்புறம் பிஹெச் லெவல் பஃபர் ஆகிறது. ஸோ கிரேவல் இருக்கும்போது பிஹெச் லெவல் வந்து பஃபர் ஆகும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கிரேவல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன் பாருங்க, நல்லா நீரோட்டமான ஒரு டேங்க் செட்டப் பண்ணுறீங்க. ஸோ இல்லாட்டி உங்கள் டேங்க்கில் நல்லா தண்ணி ஃபோர்ஸாக போகிற மாதிரி நீங்கள் ஒரு டேங்க் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ரேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறது கிரேவல் தான். ஆனால் அந்த இடத்துல நம்ம வந்து சாயிலோ சாண்டோ போட்டோம்னா அது வந்து தண்ணியோடு அது அடிச்சுக்கிட்டு அப்படியே போயிடும். ஸோ ஒரு டேங்க்கோட ஒரு கார்னரில் போய் அது அப்படியே முக்கில் இருந்துடும். ஸோ அதுவே நம்ம அந்த இடத்துல கிரேவல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்படி போகாது. அது அந்த இடத்துல அப்படியே கன் மாதிரி நிற்கும். ஸோ அந்த மாதிரி டேங்க்கு நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா அப்போது நீங்கள் வந்து கிரேவல் வைங்க. ஸோ அது நல்லா இருக்கும். ஸோ நார்மலான ஒரு டேங்க்குக்கு கிரேவல் வைக்கும்போது அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ டேங்க்கில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் கிரேவலுக்குள்ளே தங்கும். ஸோ அது வந்து அமோனியாவை க்ரியேட் பண்ணும். அதனாலே மீன்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அது வந்து தண்ணியை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கும் ஆனால் கிரேவல் இருக்கும்போது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் தண்ணிக்குள்ளே தள்ளுறனால, அதனால் அமோனியா வந்து தண்ணியில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் கிரேவலில். ஸோ அதனால் வந்து நான் வந்து கிரேவல் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா. ஸோ இப்போது ஃபிஷ்ஷு பண்ணுற ப்ராப்ளம்ஸும் இதில் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிரேவல்ஸ்லாம் போட்டு டேங்க்கில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ளவர் ஆன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அது வந்து குழி தோண்டும். ஸோ அது வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெரிட்டரிக்காகவும் அதோட நெஸ்ட்டுக்காகவும் அது வந்து அந்த இடத்துல குழி தோண்டும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வந்து கிரேவல் பெரிய கிரேவல்லாம் எடுத்து டேங்க்கோட ஓரத்தில் போய் துப்பும். ஸோ இது வந்து கிளாஸில் ஒவ்வொரு தடவையும் முட்டும். அதனாலே கூட கிளாஸ் உடையதுக்கான சான்ஸுகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரேவல்ஸை வேண்டான்னு இதனால தான். ஸோ இதுவே நீங்கள் வந்து அக்வேரியம் சாயிலை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து அக்வேரியம் சாயில் போட்டு நீங்கள் பிளான்டட் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா, அந்த பிளான்டட் டேங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த சாயிலை வந்து டிப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி மீன்களை ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா சிக்லெட் ஃபிஷஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் சாயிலை டிப் பண்ணும். ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த ரேம் சிக்லெட்லாம் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் சாயிலில் போய் டிப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என் டேங்க்கில் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா குழி குழியாக இருக்கும் என் டேங்க்கில். மற்றபடி அது பெரிய எந்த விதமான ப்ராப்ளமும் பண்ணல. ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரு ஸ்னேக்கெட் ஃபிஷ்ஷை வந்து அக்வேரியம் சாயில் வச்சு அந்த டேங்க்கில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்னேக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்வேரியம் சாயிலை வந்து நல்லா கலைச்சி விட்டுரும். ஸோ அது வந்து உங்கள் டேங்க்கை வந்து ஒரு மட்டியாக ஆக்கிடும். ஸோ வந்து அப்படியே மட்டி டேங்க் அப்படியே ப்ரௌன் கலரில் ஆக்கிடும் தண்ணியை நல்லா. ஸோ அது பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து அதை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி பேசியிருந்தேன். ஸோ வந்து ஸ்னேக்கெட்டுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இந்த சாயில்குள்ளெலாம் போய் ஒளிகிற மீன்கள், அந்த மாதிரி இருக்கிற மீன்களுக்கெலாம் நீங்கள் வந்து இந்த அக்வேரியம் சாயில்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து டேங்க்கை கலக்கிடும். ஸோ அதெல்லாம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு மீனை சூஸ் பண்ணும்போது அந்த மீனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் அடிக்கடிக்கு சொல்கிற விஷயந்தான். ஸோ பிளான்டட் டேங்க்கில் நீங்கள் வந்து ஃபுல் சாயில் போட்டு பிளான்டட் டேங்க் வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பிளான்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி சின்ன சின்ன மீன்களாக விடுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சாயிலும் நிப் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மீன்கள் பிளான்ட்ஸையும் பிடுங்கி விடாது. அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை விடுங்க.
ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து சாண்டு அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்ட்ரேட் பார்த்துடலாம். அது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிரேவல் சிப்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அந்த கிரேவல்லாம். ஸோ அந்த 2 விதமான கிரேவலை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2ல் எது நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா சாண்டு தான். இப்போ நம்ம வந்து அந்த குட்டி குட்டி சிப்ஸ் கிரேவலை பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது சாண்டு மாதிரியே இருக்கும், பட் பொடி பொடியாக இருக்கும். ஸோ அந்த கிரேவல் பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்கில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதும் ஈஸி தான். அதுக்கான அந்த வாஷ் பண்ணுறதுக்கான வேக்யூமும் இருக்குது. ஸோ அந்த வேக்யூம் வச்சு நீங்கள் வந்து கிரேவல்குள்ளே, இந்த சின்ன சின்ன கிரேவல்குள்ளே, அதுக்கப்புறம் சாண்டுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து அதை வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அக்யூரியம் ஷாப்பில் ஆன்லைன்லேயே அவைலபிளாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ இதே வேக்யூம் வச்சு நீங்கள் வந்து உங்கள் சாயில்குள்ளேயும் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அது. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த சாண்ட் அண்ட் சின்ன சின்ன கிரேவல் சிப்ஸை நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேவல் சிப்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிரேவல் சிப்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளவரான் டேங்க்கில் போடும்போது அது வந்து வாயில் எடுத்து அதை வந்து துப்பிடும். ஸோ அதனால் கிளாஸில் அந்த இப்படி துப்பும்போது கிளாஸ் அதனால உடையாது. ஸோ நம்மளும் க்ளீன் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து நம்ம வந்து டேங்க்குள்ளே போடும்போதும் டம்னு விழாது. ஸோ அதனால் நம்ம டேங்க் அடியும் உடையாது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி கிரேவல் சிப்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சைஃபன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை ஈஸியாக நீங்கள் அந்த கிரேவல் சிப்ஸையும் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கிரேவல் சிப்ஸை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ சாண்டு பார்த்தீங்கன்னா ஏன் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ஸோ இதில் வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாண்டில். அது என்னென்னா வேஸ்ட்டுகள் சாண்டுக்கு அடிக்குள்ளே வந்து டம்ப் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோலாம் டம்ப் ஆகாது. அது கொஞ்சோண்டு தான் உள்ளே சாண்டுக்குள்ளே போகும் வேஸ்ட்டு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணோன்னா சாண்டுக்கு மேலே அழகாக வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் டேங்க்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியும் அவ்வளோவா கலக்காது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் சிக்லெட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி சிக்லெட் டேங்க்னாலே நான் வந்து இந்த சாண்டு தான் ஹைலி ப்ரிஃபர் பண்ணுவேன், இல்லாட்டி அந்த சின்ன கிரேவல் சிப்ஸு. ஸோ அந்த 2த்தில் நீங்கள் வந்து எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் மற்ற மீன்கள், ஸோ சாஃப்ட் ஸ்கின் இருக்கிற மீன்கள், இந்த மாதிரி மீன்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சாண்டுக்குள்ளெல்லாம் போய் ஒளிகிற மீன்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மீன்களுக்கெலாம் நீங்கள் வந்து சாண்டு போடுங்க, அது கரெக்டாக இருக்கும். சில சாஃப்ட் ஸ்கேல் இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டேங்க்கில் ஒராசிட்லாம் போகும். ஸோ தரையிலலாம் அந்த மாதிரி நீந்திட்டு போகும். அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து சாண்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்ன கிரேவலை கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ கைஸ் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அது என்னன்னா கலர் முட்டாய் கிரேவலை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கிரேவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம தண்ணியோட கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மீன்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஆயிருக்கா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் ஒரு நாள் எனக்கு வந்து இதை ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. எக்ஸ்பிரிமெண்ட்டாக போட்டு ஒரு கிரேவல் டேங்க்கில் இந்த வாங்கி போட்டு ஒரு மீனை போட்டு அது வந்து ஏதாவது மீனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதான்னு. சூன் நம்ம வந்து ஃப்யூச்சரில் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை அதெல்லாம் ட்ரை பண்ணுற அளவுக்கு. மைண்டில் நிறைய இருக்குது கைஸ் தான். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த சின்ன சின்ன கிரேவல்ஸையும் அதுக்கப்புறம் இந்த சாண்டையும் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து எனக்கு பிளான்ஸ் வைக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாயில்குள்ளே டிப் பண்ணாத பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஜாவா ஃபன்னு, அனுபியஸு, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாயில்குள்ளே டிப் பண்ணவே தேவையில்லை. ஏதாவது ட்ரிஃப்ட் வுட்லேயோ இல்லை ராக் மேலேயோ வச்சு கட்டினா போதும். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ மீண்டும் சொல்கிறேன், ஒரு மீனை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த மீனை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு வாங்குங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பின்னாடி தலைவலியாக இருக்காது, ஓகேங்களா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. நம்ம க்ரோவாக நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக கண்டென்ட்டை போடலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். See you next video. Bye bye guys.